இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்? இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நேற்று ஃபுல்லாக சுற்றணும். இன்னைக்கும் சுற்றணும். வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது. அப்படியே பத்திரிக்கையும் இன்னைக்கு பார்த்தாலும் அப்படியே எடுத்துட்டு வந்துருவோம். ஆமாம், ரெண்டு வேலையும் முடிச்சிடலாம். ஏன்னா மறுபடியும் வந்து போக முடியல ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வெயிலாக இருக்குது. நேற்று நாங்கள் போயிட்டு வந்துட்டு நானும் சரி பாப்பாவும் சரி ரொம்ப தலைவலியில் அவஸ்தைப்பட்டோமா, அதனால முடியல. இன்றைக்கும் அதை போய் வெயிலில் தான் கிளம்புறோம். என்ன டைம் ஆயிடுச்சு இப்போ? கரெக்டாக 11:30 மணி. நம்ம போ அங்கே இறங்கி போனால் செம்ம வெயில் தான். அதுவும் ஒரு கடையாக பாப்பா ஏற விடுவா. நேற்றே பார்த்துருப்பீங்க 10 கடை ஏறணும். இன்னைக்கு எத்தனை கடைன்னு தெரியல. அதே இவங்க கிறிஸ்டின் மேரேஜ் எப்போ அப்படின்றனால வந்து என்னன்னா அந்த ஒயிட் கவுன் கிடைக்கல. அது எந்த மேரேஜ் அவ்வளோ கிடையாது. நம்ம இதுலலாம் வந்து கவுன்லாம் கிடையாது. மூத்த சாரி கட்டி பொண்ணு சிம்பிள் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதம் போடுறாங்க ஒயிட் கலரில் தான் வேணும் அப்படின்னு. அது இந்த மாதிரி கிடைக்குது. இந்த மாதிரி கேட்குற டிசைனும் கிடைக்கல. ஆமாம். ஸோ அதனால் கிடைச்சா நீ பாப்பா எல்லாம் வந்து சாரி எடுத்து தர மாதிரி தான். சாரி கூட அது என்ன கோல்டு வச்ச மாதிரி தான் பண்ணணும். கோல்டு ஒயிட்டு சில்வரா? சில்வர் கோல்டு அதுதான் பண்ணணுமா. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு எப்படினாச்சும் எடுத்துட்டு தான் வரவேலை இல்லைன்னு வச்சுக்கோ. மறுபடியும் நாளைக்குன்னு போகவே முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும். அலைஞ்சாதான் தெரியும். ஆமாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இன்னைக்கு என்ன நடக்குது, என்னென்ன வாங்க போகிறோமா, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். டேய் அப்படியே பந்தம் குத்திடுவேன். ஏய் இது போய்டாதே வயரு பைத்தி காட்சி. இருக்குது அந்த ஒரு சார்ஜர் தான். போட்டிங்களா? போடாச்சுங்க. பசி எடுக்குது மாமா. சாப்பிடுமா இட்லியா? என்ன அப்போதைக்கு எடுத்து அந்த டப்பாவில் போட்டு வேற கிடைக்கும். அதுதான் அம்சியா டைம் ஆகல. பிரியாணிக்கு ரெடி ஆகலையா? ஆமாம், வீட்டில் ரசம் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எஸ்எஸ்ல கஷ்டப்பட்டு நான் எழுந்து சமைச்சு வச்சுட்டு வந்தேன். ரசம் நீ சொல்ல நாங்கள் சாப்பிட்றோம். நான் பிரியாணி வேணும். இட்லி எடுத்துட்டு வந்து இட்லி சாப்பிடுவேன் தானே. இட்லி உனக்கு எடுத்துட்டு வந்தேன். பிரியாணி தான் வேணும் கேட்குறேன். அதை ஃபேன் வேறு ஓடி போட்டு ஏசி ஓட்டு ஃபேன் போயிட்டாங்க. பீஸ் அடிக்கிறனோ இல்லையோ கொஞ்சம் வச்சு நாங்கள் சாப்பிட்டு சிக்கன் சரி சிக்கன் பிரியாணி ஒரு 2 பிரியாணி ஒரு குஸ்கா गाड़ी में चार्ज नहीं होगा मैं रेडिया रेडी ना कर लिया अरे इतने और पीस எடுத்துக்கறேன். चिकन சாப்பிடு நல்லா இருக்கா பாருங்க. பின்னாடி வெளிச்சமா இருக்குல்ல, அதனால இருட்டா இருக்கு, தெரியவே மாட்டேங்குது. எனக்கும் லெமன் வேணும். ஓகேவா? நீ இருட்டா தெரியல மம்மி, இருட்டா தெரியல. காலிடுங்க, காலிங்க நான் எப்படி உட்காருவேன்? இது மேல தலையில அந்த துணி எல்லாம்
தனியாக கிடைக்குமா அது? தனியாக கிடையாது காட்டுறேன். உங்களுக்கு தனியாக இருக்கா? மாடல் மாடல் வேறு மாடல் இருக்குது. வேறு எதுவும் இருக்குது. இது இருக்குது அவ்வளோதான். டிசைன் சேம் தானே? ஒரே டிசைன் தானே? சேம் இல்லை, வேறு வேறு. சேம் கிடையாது. டிசைன்ஸ் எல்லாம் மாறுது. வச்சு பார்க்குறேன். வச்சு கண்ணாடி கண்ணாடி பிடிச்சி பொடியே அந்த பொண்ணு பிடிச்சி ஓகே தான். ஏய் நல்லா இருக்கு, அதே டிசைன் நல்லா இருக்குடி. இதுக்கு வேலையாக இருக்கும். ஏய் இது நல்லா தானே இருக்கு. நான் இன்னும் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அது வேஸ்ட். ஏய் அதுவே நல்லா இருக்கு ஸ்வேதா. வெய் பார்த்துருக்கேன். கரெக்டாக தானே இருக்கு. எப்பா இது பண்ணாது வேலைக்கு ஆகுது. இதுவும் பிடிக்கலையா? ஃபுல்லான கை டீசெண்டாக இருக்கும். பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஆ அது ரொம்ப இது பண்ணுது. தரமே ஆ அங்கேயே நல்லா தான் இருந்துச்சு, அவளுக்கு பிடிக்கல. அது ரொம்ப இது பண்ணுது. இதுதான் வேணும் அதுதான் வேணும். இது சௌகர் பேட்டி மீ ஜாய் மீ ஓர் மீ. நேற்று ஃபுல்லாக அங்கே தான் சுற்றி இருந்தோம். இன்னைக்கு சௌகர் படம் சுற்றி வச்சிச்சு உன் பொண்ணு. வர வந்துருக்குறேன். கேட்டு பார்க்கட்டுமா? இது கேட்டு பார்த்து லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டான் உனக்கு. பாரு நீ பாரு. அது அது நல்லா இருக்குடி. 8.5 அது. இருக்கு வெயிட்டா இருக்கா? நல்லா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. இது சூப்பரா இருக்குடி. மேலே துணியும் கிடைக்குமான்னு கேட்டுக்கோ. ஏய் மேலே தலை துணி கிடைக்குமா? ஏன் அது பாரு, அது வீடு சூப்பரா அது இருக்கு. எங்கே கிடைக்கும் இது? அவங்க அந்த கடையில் அரேஞ்ச் பண்ணி தரேன்னாங்கப்பா. நீங்கள் அங்கே வாங்கலை. இப்போ என்ன எவ்வளோ பண்ணுங்க? ப்ரைஸு? அது நல்லா தான் இருக்கு. இது கீழெல்லாம் இல்லடி, அது கீழெல்லாம் டிசைன் இருக்குடி. ஏன் அது பாரு, அது ஓகே தான். அதுவும் இதே மாதிரி தான் சேம் இருக்கு. தான். நீ வச்சிருக்க கையில் அதே தான் போல. அதே தான். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது பாம இருக்காது, அது வி போலடி. எகங்கனி பசங்க இதே வாங்கிட்டலாம். அது மாடல் நல்லா இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. மேலே இது பேட்டர்ன் தான் நெக் நல்லா இருக்கு. அது வச்சு பாரு. இதை தனியா இப்படி வெயி, இந்த பக்கம் வெயி, அது மேல போடாத. தனியா வெயி, அதை பாரு. அதை வச்சு பாரு. வெயிட்டா இருக்கா? மேலே ஒட்டின்னு இருக்காது. ஆமா ஒட்டிட்டு இருக்கு. ஆஹா அதுதான் நல்லா இருந்துச்சு. வேண்டாம். இது கீழே ஏதோ பார்டர் மாதிரி இருந்தது டிசைன். இது அது ஆமா. சரி பாரு, இதை கொடுத்துரு.
கம் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு. ஓகே, ரெண்டும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்காவா? மாடல் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. ஸ்வேதாக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அது எவ்வளோ? இல்லை இரு, இது நல்லா இருக்கு. அது இல்லை. ஆ நாங்கள் வாங்கிட்டோம் பத்திரிகை. ஆனால் மாடல் பலாப்பழம் கிளம்பிட்டோம். டெஸ்ட் இருக்கு. பலா பார்த்தா பலா சுத்தமாக டெஸ்ட் இருக்கு. அப்படியா? ஆமாம் டெஸ்ட் இருக்கு. டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி சாப்பிடுங்க. ஸ்வீட் கம்மியாக இருக்கு. ம் இவரு விட்டு பரவாயில்ல. அரை 4 கிலோ கிலோ 100 ரூபா சொன்னாங்க. இவரு போட்டு பரவாயில்ல. அரை கிலோ 50 ரூபா. 100 ரூபாவா? அரை கிலோ 100 ரூபா. ம் அதான் நோ கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லா இருக்கும். பாப்பா கேக்குது போயிட்டு வரேன் பார்த்தா லாக் பண்ணி வச்சிருக்கேன். சமாதானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி விட்டே இருந்திருக்கல. பாரிஸ் இந்த இது லைஃப்ல எவ்வளவு இங்கெல்லாம் வந்து போவே கூடாது. லாக் பண்ணதான் சரி. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா நான் இந்த லாக் நான் எடுத்துட்டு வர வண்டி லாக் மாட்டுறது. அதான் பார்த்து வண்டி இங்க விட்டு போகணும் பாருங்க. போலீஸ்காரங்க லாக் டீ சாப்பிட தம்மடியை கூட போல. நான் தம்மடியை கூட போல. சரி டயர்டா டீ சாப்பிட்டு வந்து பத்துடலாம். நான் நீங்க போகும்போது என்ன சொன்னேன், அதுதான் நான் சீட்டு சாச்சின்னு பாட்டு போட்டு விட்டு பத்துருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒருத்தர் சம்மர் வண்டியில இருந்தாலே நம்ம கவனிக்க மட்டும் லாக் பண்ணுவாங்க. வண்டியில இருந்தாலே ஆமா லாக் போட்டு அப்படிதானே நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது லாக் போட்டு போயிட்டாங்க உள்ள உட்கார்ந்து இருக்கும்போது. ஜிபி ரோட்ல. அப்ப நானும் தான் இந்த விக்கியோ யாரும் வந்தாங்க. விக்கி தான். சரிதா கல்யாணம் நம்ம திரும்பி போச்சு தாலாமே. வெரி குட். டீ குடிச்சினா நான் ஃபில்டர் காஃபி இருந்தா மட்டும் தலைவலி ஸ்டார்ட் ஆகும். இங்க வரல. நான் எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியா இருப்பேன் பாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டேனா, வெளில வந்துட்டு அந்த இடத்துல அந்த பார்சல் சர்வீஸ்லாம் இது பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவர்கிட்ட கேட்டு போட்டேன். வண்டியில உட்காந்தீங்கன்னா வண்டியில இருந்தா மட்டும் கொஞ்சம் கொட்டலாம். கொட்ட வேணும் கொஞ்சம் அவரு உங்களுக்கு அந்த பார்த்து சாப்பிட்டு ஆரட்டும். நானோட எடுத்துட்டு வரேன். நல்லா இருக்காடி? உனக்கு 2 சட்னியா வச்சாங்க? நல்லா இருக்கா? கார சட்னி. தேங்காய் நல்லதா? தேங்காய் வந்து காரம் இல்லை, ஸ்வீட்டா இருக்கு. ஆனா பஜ்ஜி ஃபர்ஸ்ட் மாதிரி டேஸ்ட் இல்லை போல. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட் பஜ்ஜி. 2 வித சட்னி, தேங்காய் சட்னி, இது வந்து கார சட்னி. ரெண்டுமே நல்லா இருக்கு. தொட்டு பாரு, 6 ரூபாய் கிடக்குது. சாப்பிட்டு பாரு.
பிரெட் பஜ்ஜி அண்ணி வாங்கினேன். ஆரி வேறு நல்லா சட்னி தொட்டு சாப்பிடு. ஆரி இருக்குல்ல வாழைக்காய் ஏன் ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்தியா? உனக்கு வாழைக்காய் அப்புறம் ஒண்ணு வாங்க சொல்றியா? மாமா ஃபில்டர் காஃபி இங்க இருந்து ஃபில்டர் காஃபி நல்லா தான் இருக்கும். இது என்ன இடம்? அது புதூரா? புதூர். இங்கே நிறைய நான் வீடியோவும் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இந்த சைடில் வந்தாவே இங்கே பஜ்ஜியும் ஃபில்டர் காஃபி சாப்பிட்டு நம்ம போகிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். போகிற வழி நம்மளுக்கு இது இந்த சைடு தானே, அதனால தான். ஐயோ சுகரே இல்லையே, சுகரே கம்மியாக இருக்கு. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக குடிப்பேன் சுகர் மட்டும். அப்புறம் நாங்கள் வந்து பத்திரிக்கைலாம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பத்திரிக்கை வாங்கினோன்ட்டு நான் பிரிண்டெல்லாம் அடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம கோயிலுக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா, அந்த டைம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். என்னடி வேணும்? இந்த ஒரே ஒரு செகண்ட் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து அந்த ஒயிட் ஃப்ராக்கும் எடுத்துட்டோம். நல்லா இருக்குது. இப்போ ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். கொஞ்சம் அது லூஸாக இருக்குது, அதனால ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். வாங்கிக்கோ. போண்டா சாப்பிடுவாங்க. ஆமாம், 2 மட்டும் வாங்கிக்கோ. விஷால் சாப்பிடுவான் தாண்டி போண்டா.